வருவோம். இலங்கை தீவில் தமிழ் மக்கள் மீதான இன அழிப்பிற்கான நீதி இன்று வரை கிடைக்காத நிலையில் ஒவ்வொரு வருடமும் மே மாதமானது தமிழ் மக்களது மனதில் ஆற்றவொணா துயரத்தையும் தொடர்ச்சியான ஏமாற்றத்தினையும் வலியையும் தருகின்ற மாதமாக தொடர்ந்து விளங்குகின்றது. இலங்கை தீவு காலனித்துவ ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்ற 1948 தொடங்கி தற்போது இலங்கை தீவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் மீதான கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு வரை தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக 2009 ஆண்டு மே மாதமானது தமிழ் இன அழிப்பின் உச்சமான காலமாக பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டும் படுங்காயங்களுக்குள்ளாக்கப்பட்டும் இன அழிப்பு குற்றங்கள் நிகழ்ந்ததை சர்வதேசம் நன்கு அறியும். இன்றைய கொரோனா தொற்று நோய் பரவும் சூழலில் சாவின் நிழலில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தமிழ் மக்கள் ஆகிய நாம் இந்த சூழலிலும் எமது நீதிக்கான பயணத்தை மன உறுதியோடு தொடர்ச்சியாக உலகளாவிய ரீதியில் முன்னெடுப்போம் எனவும், குறிப்பாக தமிழ் இன அழிப்பின் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதற்கும் இன அழிப்பினால் பாதிக்கப்பட்ட தரப்பான தமிழ் மக்களின் பேரவாக்களை நிறைவேற்றுவதற்குமான செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுப்போம் எனவும் உறுதி பூணுகின்றோம். தமிழ் மக்களின் இந்த நீதிக்கான பயணத்திற்கு ஆதரவு தருமாறும் உதவி செய்யுமாறும் உலக சமூகத்திடமும் அரசாங்கங்களிடமும் உலக நிறுவனங்களிடமும் இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். The month of May every year brings to fore deep sorrow and continuing disappointment in the minds of Tamil people. As each year passes on without justice to the victims of Tamil genocide that had been committed on the Tamil people living in the island of Sri Lanka from the time of colonial independence in 1948 to the current continuing structural genocide, we collectively feel abandoned. The world has seen the height of genocidal crimes in the month of May 2009 being perpetrated on the Tamil people, amounting to several thousands of killings and injuries. Even though living under the shadow of death during this COVID-19 pandemic, Tamil people firmly reiterate their resolve to carry forward their endeavors and struggles to bring to justice the perpetrators of Tamil genocide and bring closure to the yearnings of victims of genocide. We take this opportunity to urge the global community, governments, and organizations to support and assist the Tamil people in their quest for justice. தமிழின அழிப்பின் 11வது ஆண்டு நினைவு கூறும் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் வரவேற்றுக் கொண்டு கனேடிய தமிழர் தேசிய அவையின் தலைவர் பேராசிரியர் ஸ்ரீரஞ்சன் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். Next, we would like to welcome the chairperson of the National Council of Canadian Tamils, Professor Sriranjan, to share a few words. அடுத்ததாக கனடிய தேசத்திற்காகவும் தமிழீழ தேசத்திற்காகவும் தமிழுக்காகவும் தமது இன்னுயிரை ஈகம் செய்த மாவீரர்களுக்காகவும் போரினாலும் இயற்கை அனர்த்தங்களினாலும் உயிர் நீத்த அப்பாவி பொதுமக்களுக்காகவும் அகவணக்கம் செலுத்துவோம். இத்துடன் COVID-19 என்னும் தொற்று நோயின் தாக்குதலால் உலகெங்கும் உயிர் இழந்தவர்களையும் நினைவில் கொள்வோம். Please remain standing for a moment of silence in memory of all the innocent Tamils who perished over the years in the genocide in our homeland and in remembrance of all the brave soldiers who have given up their lives protecting their homeland in Canada, Tamileelam, and around the world. At this time, we would also like to remember those who lost their lives due to the COVID-19 pandemic. Our thoughts are with all those who are mourning the loss of family members, friends, and loved ones.
இவ்வேளையில் தமிழர் தாயகத்தின் முள்ளிவாய்க்காலில் தமது உயிரை ஈகம் செய்த வீரவேங்கைகளுக்காகவும் இனப்படுகொலையால் தமது உயிரை இழந்த ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் உறவுகளுக்காகவும் மலர் வணக்கம் செய்யும் நேரம். மே 18 சித்தரிக்கும் புகைப்படத்திற்கு உங்கள் மலர் வணக்கத்தை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். Next, we will have the opportunity to honor, remember, and pay respects to those impacted by the Tamil genocide in Sri Lanka. Please pay your respects with flowers at this time to the photo depicting May 18. தமிழின அழிப்பின் 11ஆம் ஆண்டு நினைவு நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பு உறவுகளையும் மீண்டும் வரவேற்றுக் கொண்டு வரவேற்பு நடனத்தை வழங்குவதற்காக திருமதி ஜெயா பாலமுகுந்தன் அவர்களின் காவியாலயா நடனப்பள்ளியின் மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். We will next be having a welcome dance featuring students of Mrs. Jaya Balamugundan's Kavialaya Dance School.
இணைய வாயிலாக பெருந்திரளாக தமிழின அழைப்பு நாளில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆங்கிலத்தில் சில விடயங்களை பகிர்ந்து கொண்டு பின்னர் தமிழிலிருந்து உதய தொடர்கின்றேன். My heartfelt thanks to all of you for joining us through the internet to remember the victims on this Tamil Genocide Remembrance Day 2020. The COVID-19 pandemic brought on restrictions on gathering. Therefore, we kindly ask each one of you to light the lamp in your own homes at 1818 hours every May 18th and share the event with your friends and family through social media. This way, we hope to spread the Tamil Genocide Remembrance Day events worldwide. 11 years ago, the government of Sri Lanka herded Tamils into no-fire zones it announced and then massacred them using banned chemical weapons and cluster bombs. More evidence has been piling up, exposing horrendous crimes being committed on unarmed men, women and children. Those who were taken into custody are still missing, and their relatives have been on roadside vigils for more than 2 years demanding answers. Using the COVID-19 pandemic as a cover, the militarized hegemony of the government of Sri Lanka is intimidating people remembering the victims of the massacre. I thank all major political parties in Canada that passed a resolution on June 19, 2019, which stated, within quotes, calls upon the United Nations to establish an international independent investigation into allegations of genocide against Tamils committed in Sri Lanka, including the last phase of the armed conflict in 2019, close quotes. These proclamations add strength to our call to recognize the ongoing genocide. It is more than a decade since the Mullawaikal massacre. The government of Sri Lanka has withdrawn from the UNHRC Resolution 30-1, which ironically it co-sponsored, thereby abrogating the meager commitments it made to the member states of the UNHRC. A nation that has not received justice for over a decade has a right to go into its own way and determine its future. This is how Kosovo, East Timor and South Sudan gained their freedom. Therefore, it is important for us to continue to struggle to get justice for our victims. We should turn these gains as a foundation to promote global awareness about the ongoing Tamil genocide. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்து 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 70,000க்கு மேற்பட்ட மது உறவுகள் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளாலும் ரசாயன குண்டுகளாலும் கொன்றளிக்கப்பட்ட கோரக்காட்சிகளை நாம் மறந்துவிட முடியாது. ஸ்ரீலங்கா அரசு நல்லாட்சி என்னும் மாயையை வெளியுறவு காட்டிக்கொண்டு தனது கொடிய தமிழின அழிப்பை சிங்கள பௌத்தமயமாக்கல் மூலம் முடுக்கிவிட்டுள்ளது. எமது மக்களின் அயராத உழைப்பினால் மே 18 தமிழின அழிப்பு நினைவு நாளாக பிராம்டன் நகரமும் டொரண்டோ நகரமும் பிரகடனப்படுத்தினர். தமிழின அழிப்பு நினைவு நாளின் குறியீடாக நாம் உலகளாவிய ரீதியில் எல்லோரையும் 18 மணிக்கு உங்கள் வீடுகளில் நிலவேந்தல் விளக்கேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் நிகழ்வுகளை சமூக வலைத்தளங்களில் பரப்புரை செய்து தமிழின அழைப்பு நிறுவன நாளை உலகமயப்படுத்தலாம். அனைத்து கட்சிகளையும் சார்ந்த கனேடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது மக்களுக்கு எதிர்கொள்வதாக கருதப்படும் இனப்படுகொலையை ஐக்கிய நாடுகள் சபை விசாரிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை ஆணி 19, 2019 அன்று ஏகமனதாக நிறைவேற்றினர். நாம் ஒரு இனவழிப்பு உள்ளாக்கப்படுகின்றோம் என்பதனை அங்கீகரிப்பதன் மூலம் நாம் ஒரு இனமாக அடையாளப்படுத்தப்படுகின்றோம். இப்பொழுது COVID-19 தொற்று நோயை ஒரு கருவியாக பாவித்து ஊரடங்கு சட்டத்தை பிரகடனம் செய்து எமது தாய உறவுகளை கொடிய இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வைத்து மக்களின் நினைவேந்தல் நிகழ்வை தடை செய்து வருகின்றது. மாறி மாறி வரும் சிங்கள அரசுகளின் தமிழர்களின் குறைந்தபட்ச கோரிக்கைகள் கூட நிராகரிக்கப்பட்ட நிலையில் நாம் ஒரு தசாப்தத்துக்கு மேலாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பல தசாப்தங்களாக ஏமாற்றப்பட்ட ஒரு இனம் சுயநிர்ணய உரிமைக்கு உறுத்துடையவர்களாவார்கள். கொசோவோ, கிழக்கு தீமோர், தெற்கு சூடான் போன்ற நாடுகள் இப்படியாகத்தான் தமது சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டன. எமக்காக மடிந்தவர்களின் கனவை நினைவாக்க வேண்டுமானால் எமக்காக பகிரங்கமாக குரல் கொடுப்பவர்கள் பின்னால் அணிதிரளுங்கள். அதே நேரத்தில் விடுதலையை நோக்கிய முன்னோர்களுக்கு முட்டுக்கட்டையாக இருப்போரையும் எமது எதிரியுடன் சுயநலத்துக்காக கைகோத்து நிற்பவர்களையும் விரைவாக இனங்கண்டு ஒதுக்குங்கள். நாம் மேற்கொள்ளும் கவனஈர்ப்பு போராட்டங்களில் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஓங்கி குரலெழுப்பும் போதுதான் எமது
Next, we will be listening to a message from Member of Parliament for Scarborough Rouge Park, Gary Anandasangari. Elorakam Vanakam. On this Tamil Genocide Remembrance Day, I want to start by bringing you greetings on behalf of the Prime Minister, the Right Honourable Justin Trudeau. I want to also start by acknowledging the enormous loss that this community has faced. In fact, the last days of the armed conflict that ended on May 18, 2009, we saw over 70,000 people die. We saw over 300,000 people who were displaced, and we saw countless numbers who disappeared and have still to be accounted for. In these last 11 years, our community has banded together to work with the international community to bring accountability and justice to the island of Sri Lanka. Sadly, as March 2020 took on, and as the COVID-19 pandemic affected all of our lives, the Sri Lankan government walked away from the United Nations Human Rights Council resolutions 30-1 and 40-1. In fact, they repudiated their support, and they've gone to support many of those who are accused of war crimes, crimes against humanity, and genocide. And this includes the current president as well as the prime minister, who were part of the administration during 2009. As we mark this very important day, I think it's important that we recommit our efforts to ensure that accountability is front and center. We've always said that without proper accountability measures in place, we will not have peace or justice or reconciliation in Sri Lanka. It is very hard to talk about reconciliation when you have mothers who are still searching for their children who were lost in the last days of the war and who are still not accounted for. We have spouses who surrendered their husbands to the Sri Lankan army and who saw their partners get on to army-run vehicles, only to find out that they went missing. And we have many more cries of people who are still searching for their loved ones. Concurrently, we see the regime taking Sri Lanka back into more authoritarian rule. We see new regulations coming in that essentially crushes the small civil society space that existed the last several years. So as Sri Lanka goes back, and in fact as the world pauses to really fight this pandemic, I think it's important that we, as the Tamil diaspora, recommit our efforts to working towards accountability in Sri Lanka. A very important step this year was taken by the government of the United States, the State Department, as they listed Shavendra De Silva on a travel ban. And similarly, countries like Canada and other places need to follow suit. And I look forward to working with the Tamil community and others to advance this very important issue. Equally, we need to take a moment to ensure that we take care of each other. I know that in these past few weeks, what's been very clear to me is that the Tamil diaspora here in Canada and in other places are in the front lines. They've been working in hospitals, in restaurants, and trucking, in all areas in order to ensure that Canadians are safe. And I think it's a moment we can take great pride in, but also to ensure that we take care of each other. So as we move forward in this very important time, we move towards a post-pandemic era, it is a vital time for us to recommit to working towards accountability, peace, and justice on the island of Sri Lanka. And we need to do this collaboratively, we need to do this in partnership with other governments, and we need to do it together as Tamil Canadians. So I want to finally thank you for organizing this and to ensure that we never forget the atrocious crimes that were committed against Tamils and the ongoing thirst for peace and justice on the island. Thank you. Next, we will be listening to a message from Member of Parliament for Scarborough Centre, Salma Zahid. Vanakkam. I would like to send my best wishes to everyone in Scarborough's Tamil community.
Usually, I would be with you in person on this day as we mark the end of armed conflict in Sri Lanka. Unfortunately, we cannot come together this year, but that doesn't lessen the importance of coming together in spirit to remember the victims of the war. This conflict went on for over 26 years, and in the last phase of the war in Mulivalbaki in 2009, tens of thousands of people were killed and hundreds of thousands more displaced and disappeared, leaving lasting wounds in communities across the country. I join you in keeping their memories alive and in calling for justice. Sri Lanka must implement its obligations under UN Human Rights Council resolutions, and the United Nations must establish an international independent investigation into allegations of genocide. I thank the Tamil community for their contributions to Canada. You are part of the diversity that makes our country strong. Thank you, Nandrik. We will now be listening to a message from Member of Parliament for Sherwood Park, Fort Saskatchewan, Garnet Genius. May 18th is a day of mourning for the Tamil community here in Canada and around the world. As we remember the horrific crimes that were committed at the end of the Sri Lankan Civil War. In the last Parliament, I proposed a motion to the Foreign Affairs Committee calling for Canada to support an independent investigation into declaring these crimes genocide. Canada should support that independent investigation, and my motion was ultimately adopted unanimously by the Foreign Affairs Committee, and a similar motion passed in the House of Commons. These motions need to be followed up by concrete action by the government to hold those responsible of serious international crimes accountable. This follows the legacy of former Prime Minister Stephen Harper, who boycotted the Commonwealth Summit in Colombo to protest ongoing human rights abuses targeting minorities in Sri Lanka. Conservatives have also called for the use of Magnitsky sanctions. The Magnitsky Act, passed by Conservative MP James Bazan, that would allow direct targeted sanctions of human rights abusers. Strong action to defend justice and human rights is required. Canada must become a leader again on these issues by championing a principled foreign policy, and I look forward to continuing to work with the Tamil community on these vital issues. அடுத்து இன அழிப்பை சித்தரிக்கும் நடனத்தை வழங்குவதற்காக திருமதி ரஜினி மதிவர்ணன் அவர்களின் நாட்டிய சமர்ப்பணா கலைக்கூடத்தின் மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். We will next be having a dance featuring students of Mrs. Rajini Madhivarnan's Natya Samarpana Kalaikudam. நித்தம் நித்தம் கொள்கிறதே உங்களின் ஞாபகம், எங்கே எங்கே தொலைந்தது உங்களின் பூமுகம். நீங்காத துன்பம் எம்மை சூழ்ந்ததே, அடங்காத மண்ணின் வீரம் அமைதியானதே. நீங்காத துன்பம் எமச்சூழ்ந்து நின்றதே, அடங்காத மண் வீரம் அமைதியானதே. நித்தம் நித்தம் கொள்கிறதே உங்களின் ஞாபகம். நீலவானும் நீலவும் கூட இருண்டு போனதே, இனத்தில் சிதைந்த வாழ்வு கண்டு கடலும் அழுததே. அள்ளி வந்தே
வைத்த குண்டில் ஏதுமே இல்லை. சொந்த மண்ணில் தோளைத்த சொந்தங்கள் கொஞ்சமாயில்லை. அங்கங்கள் இழந்த துன்பங்களோடு நாளும் நகருதே. நெஞ்சாக கூட்டுக்குள் சேர்த்து வைத்த எண்ணங்கள் கலைந்ததே. அத்தனை பந்தமும் சேர்ந்திருந்த நந்தவனங்கள் வாடுதே. எந்த பிறப்பினில் பார்ப்போமென நொந்த மனங்கள் கேங்குதே. இரவு நேர தூக்கம் கூட தொலைந்து போனதே. ஓடும் பசியினோடு துடித்து மாண்ட உடல்கள் கனவிலே. எரிந்த தேகம் இருந்த இடத்தை உற்று பார்க்கவே சாம்பல் துகளில் தெரியுதுங்கள் அழுத முகங்களே. பிஞ்சு குழந்தை என்ன பாவம் செய்து போனது. அலையோசையோடு ஆளுகுரல்கள் அடங்கி போனதே. அத்தனை பந்தமும் சேர்ந்திருந்த நந்தவனங்கள் பாடுதே. எந்த பிறப்பினில் பார்ப்போமென நொந்த மனங்கள் கேங்குதே. நித்தம் நித்தம் கொள்கிறதே உங்களின் ஞாபகம்.